இந்த நாளிலும் உங்களோடு பேசும்படியாக உங்கள் மத்தியிலே நிற்க செய்த தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். மனதார நான் அவரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த முதல் ஆராதனையிலே பங்கெடுத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பார்ப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமேன்? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஆமா, இந்த நாட்களிலும் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற அந்த தலைப்பின் கீழாக அநேக சத்தியங்களை கர்த்தர் வேதத்தில் வைத்திருக்கிறபடியினால் அவைகள் இன்றைக்கு சபைக்கு அவைகள் பிரயோஜனமாய் இருக்கும்படி அவைகள் அது பிரயோஜனமாய் இருக்கிறபடியினாலே அந்த தலைப்பின் கீழாக கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கும் ஒரு சில காரியங்கள் நம்மோடு அவர் பேசும்படியாக இருக்கிறார். கடந்த நாட்கள், கடந்த வாரத்தில் நாம் பார்த்த கர்த்தருடைய வார்த்தை கிறிஸ்தவர்களின் வீடு என்ற அந்த வார்த்தையிலே இருக்கக்கூடியவைகள் என்ற தலைப்பிலே 7 காரியங்களை நாம் கடந்த வாரங்கள் நாம் தியானித்தோம். வசனங்களோடு அவர்களை நாம் பார்க்க கர்த்தர் நம்மை நடத்தினார். எத்தனை பேருக்கு அந்த செய்திகள் பிரயோஜனமா இருக்கு? இங்கே சபையில பேசப்படுகிற வார்த்தைகள், உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் எத்தனை பேருக்கு அது பிரயோஜனமா இருக்கிறது? எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கு என்று நான் அறியேன். ஆனால் ஆவியானவர் என்னிடத்துல எனக்கு அவர் கொடுக்கிறவைகள் எனக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. உங்களிடத்துல பேசுவதற்கு முன்னதாக அதை ஆயத்தப்படுத்தும் போது கர்த்தருடைய ஆவியானவர் அதற்குள்ளாக அவருடைய வசனங்களுக்குள்ளாக என்னை கொண்டு போகும்போது எனக்கு அவைகள் மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாட்கள்ல இன்னும் அவருடைய வார்த்தைகளை ஆழத்திற்கு போக கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோடு கூட தொடர்ந்து பேசும்படி கிறிஸ்தவரின் வீடு என்ற அந்த வார்த்தையிலே பகுதி 2 பார்ட் 2 ஒரு தலைப்பிலே உங்களோடு கூட நான் பேச நான் விரும்புகிறேன். கடந்த நாட்களில் பேசின வார்த்தைகள் பார்ட் 1 பகுதி 1 இருக்கக்கூடியவைகள் என்ற தலைப்பிலே பேசினேன். இன்றைக்கு பகுதி 2 பார்ட் 2வாக இருக்கக்கூடாதவைகள் என்ன என்பதை குறித்து வேதம் நமக்கு, கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடாத நிறைய காரியங்கள், இந்த வேத வசனங்களை கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு காட்டின போது இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், கிறிஸ்தவர்களுடைய வீட்டிலே எதெல்லாம் ஆண்டவர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரோ அதெல்லாம் இன்றைக்கு இருக்கிறதை ஆவியானவர் உணர்த்தினார், இருக்கிறதாக உணர்த்தினார். அப்ப இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை நம்ம பார்க்கும்போது ஒருவேளை அவர்கள் நம்முடைய வீட்டிலே, கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வீட்டிலே அவைகள் இருக்குமானால் இன்றைக்கு அவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? அகற்ற வேண்டும், நிர்மூலமாக்க வேண்டும், அதை விட்டுவிட வேண்டும் என்பதை இந்த காலவெல்லை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். கிறிஸ்துவோட வீட்டிலே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடியவைகள் இருக்க வேண்டும், இருக்கக்கூடாதவைகள் இருக்கக்கூடாது. ஆனால் நம்முடைய வீட்டிலே இருக்க வேண்டியவைகள் இருப்பது கிடையாது, இருக்கக்கூடாததெல்லாம் இருக்கிறது. சோ இந்த நாளில் நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆசீர்வாதம் என்று சொல்லும் போது இந்த வார்த்தைகளுக்கு ஊடாக கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீடு இருக்குமானால் ஆசீர்வாதத்திற்கு நாம் அலைய வேண்டியதே இல்லை, ஆசீர்வாதத்திற்கு நாம் காத்திருக்கணும் இல்லை.
ஆசீர்வாதத்திற்கு நாம போராடணும்னு இல்லை, அவர் சொல்லியபடி நாமும் நாம் வாசம் பண்ணுகிற வீடும் இருக்குமானால் ஆசீர்வாதம் தானாய் வந்துகிட்டே இருக்கும். எப்படின்னா ஒரு ஜீவ நீரூற்று போல, ஒரு நீர்வீழ்ச்சியிலே எப்படி அந்த தண்ணீர் விழுகிறதோ அது போல ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அது விழுந்து கொண்டே இருக்கும். நீங்கள் தாங்க கொள்ள முடியாத அளவிற்கு அந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல், உங்கள் வீட்டிலே அது விழுந்து கொண்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கு அவர் சொல்லிய வார்த்தையின்படி கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீடு இந்த நாட்களை இல்லாமல் போகிறபடினாலேதான் ஆசீர்வாதத்திற்கு ஒரு தத்தளிப்பு, ஆசீர்வாதங்களுக்காக ஒரு போராட்டம், ஆசீர்வாதங்களுக்காக அலைந்து திரிகிற காரியம், ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிற காரியங்கள். தேவனுடைய சனமே, இன்றைக்கு நீங்கள் எதில் இருக்கிறீர்கள்? ஆசீர்வாதம் விழுகிற ஒரு பகுதியில் இருக்கிறீர்களா? இல்லை என்றால் ஆசீர்வாதம் இன்னும் இல்லையே 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 என்று அந்த ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறவர்களாக, அதற்காக போராடுகிறவர்களாக, அதற்காக பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கிறீர்களா? திரும்ப நான் சொல்லுவேன், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆசீர்வாதங்கள் கேட்காமலே அவர் ஆசீர்வாதங்களை அவர் ஆசீர்வதித்திருக்கிறதை ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். நீங்கள் நானும் இந்த பூமியில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்வதற்கு அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிற தேவன். ஆனால் அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமாய் நாம் இருக்கிறோமா இல்லையா என்பதுதான் இந்த நாட்கள் கர்த்தருடைய ஆவியானவர் திருச்சபையோடு கூட பேசுகிற அவருடைய சத்தியங்களாக இருக்கிறது. ஆகவே இங்கு பேசுகிற இந்த வார்த்தைகளை தேவனுடைய சனம் ஏதோ ஒரு வார்த்தையாக நீங்கள் கேட்டு இங்கே போகாமல், இந்த வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கைக்கு என்று நீங்கள் எடுத்துக்கொண்டு அது உங்கள் குடும்பத்திற்கும் கொண்டு போய் சேர்ப்பீர்களானால் அது நான் சொன்னது போல ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் வீட்டிலே விழுகிறதை நீங்கள் காண முடியும். அப்ப அந்த ஆசீர்வாதங்களுக்கு பத்திரமாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டுமானால் இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிற காரியம் என்ன? கிறிஸ்தவர்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடாதவைகள் என்ன என்பதை நாம் இப்போ பார்க்க போகிறோம். இருக்கக்கூடியவைகளில் 7 காரியங்கள் பார்த்தோம். இருக்கக்கூடாதவைகளிலே ஒரு 5 காரியங்கள் உங்கள் முன்பாக நான் வைக்க போகிறேன். அதுல முதலாவது ஒரு காரியம் ஒருவேளை நாம் எடுத்துக்கொள்வோமா? அந்த முதலாவது ஒரு காரியத்தை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக இருக்கக்கூடாது என்று கர்த்தர் எதை சொல்லுகிறார்? என்ன நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடாது? எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமம் 7 அதிகாரம் 26 வசனம். Deuteronomy chapter 7 verses 26. நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அவைகளை போல நீ சாபத்துக்குள் ஆகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய். அது சாபத்திற்குள்ளானது. வார்த்தை தெளிவாய் இங்கே எழுதப்பட்டதை நாம் இப்பொழுது இங்கே வாசித்தோம். அவைகளை போல நீ சாபத்துக்குள் ஆகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. அதை என்ன செய்ய வேண்டுமா? சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய். ஏனென்றால் அது சாபத்திற்குள்ளானது. எது சாபத்திற்குள்ளானதா? அருவருப்பு ஆனது. அருவருப்பு சாபம்
இது என்றைக்காக நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமா? அருவருப்பான காரியங்கள், அருவருப்பான அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை, அருவருப்பு என்று சொல்லுகிற அந்த வார்த்தை அது எங்கெல்லாம் அது வெளிப்படணும்? செயல்ல, கிரியையில, சுபாவத்துல, எல்லாவற்றிலும். இந்த சரீரத்துல, ஆவியிலே அந்த அருவருப்பு கிரியை செய்யும், ஆத்துமாவிலே இந்த அருவருப்பு கிரியை செய்யும், சரீரத்திலே இந்த அருவருப்பு கிரியை. அப்போ இங்கதான் அப்படின்னு அதற்கு ஒரு பகுதி கிடையாது. இந்த அருவருப்பானது எங்கே இடம் கிடைக்கிறதோ, எங்க கேப் கிடைக்கிறதோ, எங்கே அது உள்ள போகணும் அப்படின்னு வலி உண்டாகுதோ அங்கே உள்ள போயிடும். அப்போ அது போகுவதற்கு நிறைய வழி இருக்குன்னா, அது போகும்போது அது எங்க போய் சேரலாம்? அது நாம் வாசம் பண்ணுகிற வீட்டிற்குள்ளே சேருகிறது. வீட்டுக்குள்ளே தானாய் அருவருப்பு வராது. வீட்டுக்குள்ள எப்படி அருவருப்பு வரும்னா, அந்த வீட்டில வாசம் பண்ணுகிற நபர்களால தான், மக்களால தான் என்ன செய்யும்? அருவருப்பானது வீட்டுக்குள்ளே வரும். சில நேரங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க, அப்பா இப்படி செய்யாதப்பா. ஏன் அந்த வார்த்தையை சொல்றாங்க? அப்பா இது வேண்டாம்ப்பா, அம்மா இது வேண்டாம். பெற்றோருடைய பார்வைக்கு, பெற்றோருடைய கண்களுக்கு அது அருவருப்பாக தெரியுது. அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, எதிர்காலத்தை அதை நாசமாக்கி விடும் என்று அது தெரிகிறது. ஆகவே அது வீட்டிற்குள் வேண்டாம், அதை அனுமதிக்க வேண்டாம் என்று எண்ணி பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற காரியம் நாம் அறிந்திருக்கிறோம். தேவச்சனமே, இங்க வேதம் சொல்லுகிறது என்ன இருக்கக்கூடாதா? அருவருப்பு இருக்கக்கூடாது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீட்டிலே என்ன இருக்கக்கூடாது? அருவருப்பு இருக்கக்கூடாது. அத சீ, பொதுவாக அந்த வார்த்தையை எப்ப யூஸ் பண்ணுவாங்க? அந்த சீ என்ற அந்த வார்த்தையை எப்ப பயன்படுத்துவாங்க? பொதுவாக கர்த்தருடைய பிள்ளைகள் அதை பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு அவமறையாத ஒரு வார்த்தை, அது நம்முடைய மதிப்பை குறைக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஆகவே அந்த சீ என்ற அந்த வார்த்தை கர்த்தருடைய பிள்ளைகளோட வாயிலே வரக்கூடாது. ஆனால் சில நேரங்கள் அது நம்முடைய வாயில வருதுன்னா, எப்ப அந்த வார்த்தை வருது நமக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல வார்த்தை சொல்லுது, அந்த அருவருப்பை என்ன செய்யணுமா? சீ என்று என்ன செய்யணும்? முதலாவது வெறுக்கணும். தள்ளணும்னு சொல்லல, விடணும்னு சொல்லல. முதல்ல அதை என்ன செய்யணுமா? வெறுக்கணும். அந்த வெறுக்கிற அந்த அந்த பழக்கம், அந்த பிராக்டிஸ் வரணும். அது நம்மளோட சரீரத்திலே அது உண்டாகணும். வெறுக்கக்கூடிய காரியங்கள். இன்றைக்கு வெறுக்க கூடாததெல்லாம் வெறுத்துக்கிட்டு இருப்பாங்க, வெறுக்க வேண்டியதெல்லாம் வெறுக்க மாட்டாங்க. இன்றைக்கு எல்லாமே தலிகீழாக போய்கொண்டிருக்கு. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் இன்றைக்கு உலகத்தில் வாழுகிற மக்களை போலதான் ஒரு ஒத்த ஒரு வாழ்க்கை வாழுகிறதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு உலகத்திலே மக்களிடத்திலே காணப்படுகிற எல்லாம் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, அவருடைய வீட்டிலேயும் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. வேதம் சொல்லுகிறது, நாம் என்ன வாசிக்கிறோம்? நீ சாபத்துக்குள்ளாகாதபடி. அந்த வசனத்தை நல்ல கவனிங்க. நீ சாபத்துக்குள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. அப்ப என்ன இருக்கக்கூடாது? அருவருப்பு நம்முடைய வீட்டில இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறான். அது இருந்துச்சுன்னா நம்முடைய வீடு இல்லாட்டி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? சாபமா இருக்கும். நான் சொல்லலைங்க, நீங்க ஏதோ என்ன நினைச்சிடாதீங்க. என்னடா காலையில நல்ல வார்த்தையை கேட்கலான்னு வந்தா இவர் இப்படி சாபத்தை பற்றி சாபம் விடுறாரு. இல்ல, ஆசீர்வாதத்திற்கு வழியிலே ஒரு படி
இப்படி ஒரு காரியத்தை இங்க நமக்கு வார்த்தை நமக்கு காட்டுகிறது. அது என்ன? வீட்டிலே அருவருப்பு போகக்கூடாதான், கொண்டு போகக்கூடாது, இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அது சாபம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, ஆனா அதற்கு பதிலா வேற ஏதாவது ஒரு காரியம் திரும்ப திரும்ப ஒன்னு ஆசீர்வாதம் இல்லாம அப்படியே ரொட்டினா ஏதோ அப்படியே போய்கிட்டு இருக்கு, ஒரு பரவாயில்ல அப்படின்னு சொல்லுகிற ஒரு சூழ்நிலை நம்முடைய வீடு நம்முடைய வாழ்க்கை போனா அது பரவாயில்ல. ஆனா அப்படியே இல்லாம ஆசீர்வாதம் இல்லாம அதற்கு எதிர்மாறாக வாழ்க்கையில அடி மேல அடி, பிரச்சனை மேல பிரச்சனை, கஷ்டத்திற்கு மேல கஷ்டம், போராட்டத்திற்கு மேல போராட்டம், இதையே நான் பார்க்கிறேன்னா ஒன்றை நீங்கள் அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, அது ஒரு சாபம். என் அப்பன் இயேசு சீஷர்கள் கேட்கிறாங்க, எப்படி ஜெபிக்க வேண்டும் எங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்னு. அப்ப அவர் அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் போது அவர் சொல்லிக் கொடுக்கிறார். அப்படியே பரமண்டலங்களில் அப்படியே ஆரம்பித்து ஒரு வார்த்தை நடுவில் அவர் கற்றுக் கொடுக்கிறார். அன்றன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். அதுல நிறைய அர்த்தங்கள் இருக்கு. நீதிமொழிகள்ல 30ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே ஆக்கியோன் சொல்லுகிறான், என்னுடைய படியை எனக்கு அளந்து தாரும், அதிகமா எனக்கு வேண்டாம், எனக்கு மிஞ்சி வேண்டாம், எனக்கு என்னதோ அது தாரும். அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு ஆசீர்வாதத்துல நிரம்பி அப்படி ஒரு வாழ்க்கை இல்லாம இது போல அன்றன்றைக்கு பரவாயில்லங்க. யாராவது கேட்டா பரவாயில்லங்க அன்றன்றைக்கு. சிலர் வியாபாரம் பண்றவங்க, பிசினஸ் பண்றவங்களை கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எப்படிங்க உங்களோட வியாபாரம் இருக்கு, உங்களோட பிசினஸ் எப்படிங்க போகுது அப்படின்னு. பரவாயில்லங்க, அன்றைக்கு என்னவோ கஷ்டம் இல்லாம போகுதுங்க, நெருக்கம் இல்லாம போகுது, அப்படியே போகுது, பரவாயில்ல, இப்படி போனா கூட எனக்கு போதும் அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்கிறோம். அப்படி நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட வீடு, நம்மளோட வேலை போய்கிட்டு இருந்தாலும் அது ஒரு பிளஸிங் தான். அது இல்லாம பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, பிரச்சனைக்கு மேல ஒரு பிரச்சனை, 1 எடுத்தா அது 4, 4 எடுத்தா அது 8, 8 எடுத்தா அது 16, கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், போராட்டம், உபத்திரம், நிம்மதி இல்ல நிம்மதி இல்ல, இன்றைக்கு இல்ல நாளைக்கு நம்மள மாற்றிக்கொள்ளலாம், நிம்மதியே இல்ல. இப்படி ஒரு சூழ்நிலை ஏதோ ஒன்றில நம்ம திரும்ப 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 அதிலே விழுந்து இருக்கிறோம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க, அது சாபம். அப்போ அந்த ஒரு சாபத்திற்குள்ளாக நாம் திரும்ப 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 நம்மளை கொண்டு போகுதுன்னா நம்முடைய வீட்டிலே இருக்க கூடாதது என்ன இருக்கு அப்படின்னு நீங்க சிந்திக்க வேண்டும். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியது என்ன, இருக்கக்கூடாத ஒரு காரியத்தை உங்களோட வீட்டில் நீங்கள் அனுமதித்து உங்களுடைய வீட்டுக்குள்ளாக கொண்டு போனது என்ன? அதை நான் திரும்ப சொல்றேன், இதை நீங்க மறந்துடக்கூடாது. வீட்டுக்குள்ளே தானாய் போகாது, நாம் கொண்டு போனாதான் அது வீட்டுக்குள்ளே போகும். அப்ப நம்முடைய வீட்டுக்குள்ளே போகக்கூடாத, இருக்கக்கூடாத ஒரு அருவருப்பு என்ன நம்முடைய வீட்டுக்குள்ளே இருக்கு? நீங்கள் சிந்திக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் முன்பாக இந்த செய்தியின் தொடக்கமாக இதை வைக்கிறார். தேவச்சனமே, அருவருப்பு நம்முடைய வீட்டில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்ப அந்த அருவருப்புல ஒரு 5 காரியங்கள் நிறைய இருக்கு. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு 5 மாத்திரம் நான் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டினதை, இது மாத்திரம் நீ சொல்லு அப்படின்னு எனக்கு உணர்த்தினதை, ஒரு 5 காரியங்கள், அந்த அருவருப்புல இருக்கக்கூடாதவைகள் ஒரு 5 என்ன என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு இந்த ஆராதனையில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் எத்தனை நம்ம பார்க்கிறோமோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சி கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு பிரயோஜனமானவைகளை இந்த நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் தந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இதை கேட்டு உணர்வடைகிறவர்கள் நிச்சயம் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் பெற்று அனுபவிப்பார்கள், சந்தேகமே இல்லை. அப்ப முதலாவது ஒரு காரியம் வாசிப்போமா?
அருவருப்பிலே கர்த்தர் அருவருக்கிறது. நம்மளிடத்துல இருக்கக்கூடாததுல நம்மளிடத்துல இருக்கிறது என்ன, அதை கர்த்தர் அருவருக்கிறது என்ன அப்படி நம்ம பார்க்க போகிறோம். டியூட்டரோனமி உபாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. வீட்டில் உங்களுக்கு நேரம் இருந்தால் அதை திரும்ப வாசித்து பாருங்க. ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். டியூட்டரோனமி chapter 17 verses 1. உபாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பழுதும் அவலட்சணமும் உள்ள யாதொரு மாட்டையாவது ஆட்டையாவது உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட வேண்டாம். அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பாயிருக்கும். திரும்ப நான் வாசிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனம், நீங்கள் யாராயிருந்தாலும் எங்கிருந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் இந்த வார்த்தைக்கு நேராக உங்களுடைய செவி நீங்கள் திருப்பும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். வாசிக்கிறேன் பாருங்க. பழுதும் அவலட்சணமும் உள்ள யாதொரு மாட்டையாவது ஆட்டையாவது உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட வேண்டாம். அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பாய் இருக்கும். இந்த நாட்கள் இந்த செய்திகளை நான் மிக வேகமாக நான் ஓட வேண்டும் என்று நான் விரும்பல. நல்ல பொறுமையா உங்களோடு பேச வேண்டும். ஏன்னா இது நமக்கு ஆசீர்வாதத்திற்கு கொண்டு போகிற ஒன்றா இருக்கிறபடினாலே நாட்கள் எடுத்தாலும் பரவாயில்ல, இந்த தலைப்பின் கீழாக நாம் அதிகமான இந்த ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப முதலாவது ஒரு காரியம், ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீடு, ஒரு கிறிஸ்தவர்களுடைய வீடு. நீங்க நினைக்கலாம், ஏன் இவர் தேவர் திரும்ப திரும்ப இதான் சொல்லிட்டாரு, ஏன் திரும்ப திரும்ப அவர் இதே சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய மனதுல அது எப்பொழுது நினைவாக இருக்க வேண்டும். ஏன்னா சிலர் இடையிடையே வந்து அமருகிறதுனால அவர்கள் அந்த செய்தி புரிய வேண்டும் என்பதற்காக நான் அந்த வார்த்தையை நான் ஹைலைட் பண்றேன். அப்ப கிறிஸ்துவனுடைய வீடு என்று சொல்லும் பொழுது, ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய வீடு என்று சொல்லும் பொழுது, ஏன் இப்படி சொல்ல வேண்டுமானால், நம்முடைய வீடு என்று சொல்லும் போது நம்முடைய வீட்டிலே என்ன இருக்கக்கூடாதான்? அருவருப்பு இருக்கக்கூடாது. அப்ப அந்த அருவருப்பிலே முதலாவது ஒரு காரியத்தை இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன அருவருப்பாம்? பழுதும் அவலட்சணமும் உள்ள, ஆமா, டேஷ் டேஷ். இந்த இடத்திலே மாட்டையாவது ஆட்டையாவது அந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. அந்த ரெண்டு வார்த்தையை எடுத்துட்டு டேஷ் டேஷ் நிறைய ஃபில் பண்ணலாம் அந்த வார்த்தையில. ஏன்னா இந்த நாட்கள் நம்ம வீட்டுல மாடை இல்ல, ஆடை இல்லை. ஆனா அதற்கு பதிலே நம்முடைய வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாத நிறைய காரியங்கள். இதை பேசும்போதே ஆவியானவர் உணர்த்துவார் உங்களுக்குள்ளே. நீங்கள் ஆவியானவரோடு கூட நீங்கள் இருக்கிறீங்கன்னா அவர் உங்களுக்கு உணர்த்துவார். அப்படி இல்லை அப்படின்னா இந்த செய்தி நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு சுட்டி காட்டுவார். அப்போ தேவ ஜனமே, பழுதும் அவலட்சணம் உள்ள யாதொரு, அப்ப இந்த டேஷ் டேஷ்ல நிறைய காரியங்கள் சொல்லலாம். அதுல நான் ஒரு காரியத்தை இந்த இடத்துல கொண்டு வரேன். ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டினதை அந்த இடத்துல நான் கொண்டு வரேன். அது என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 3-4 அந்த 2 வசனங்களை நீங்க பார்க்கும்போது நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் அங்கே நடக்குது. காயின் ஆபேல். காயின் கர்த்தருக்கு பலியை செலுத்த வருகிறார். ஆபேலும் கர்த்தருக்கு பலியை செலுத்த வந்தார்கள். இருவரும் பலி செலுத்தினார்கள். கர்த்தர் ஆபேலுடைய பலியை அங்கீகரித்தார். காயினுடைய பலியை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. இதற்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. காரணம், ஆபேல் அந்த இடத்துல வசன சொல்லின்படி பார்க்கும்போது ஆபேல் தன்னுடைய முதற் பலன், முதற் சீர், பழுதொன்றும் இல்லாத நல்ல கொழுமையான ஒன்றை கர்த்தருக்கு பலி செலுத்தினான். காயின் அப்படி அல்ல, ஏதோ ஒன்று கொடுத்தா போதும். ஆண்டவர் தந்தாரு 10, அந்த 10ல ஏதோ ஒண்ணு கொடுத்தா போதும், வந்ததுல ஏதோ ஒண்ணு அவருக்கு செலுத்திட்டா போதும் அப்படின்னு நினைச்சு கொடுத்தது. அப்போ கர்த்தருடைய
கர்த்தருடைய பார்வை காயினுடைய நினைவின் மேலும் ஆபேலுடைய நினைவின் மேலும் போகுது. போகும்போது ஆண்டவர் ஆபேலுடைய பலி காணிக்கையை ஏற்றுக்கொண்டார், காயினுடைய பலி காணிக்கையை கர்த்தர் விட்டார். காரணம், ஆபேலுடைய காணிக்கையிலே கர்த்தர் பிரியப்பட்டார், காயினுடைய பலியின் மேலே கர்த்தர் அருவருப்பானார். சிம்பிள். அப்ப இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லும்படி எனக்கு நினைப்பூட்டின காரியம் என்ன தெரியுங்களா? பழுதும் அவல் லட்சணமான யாதொரு காரியம் நாம் கர்த்தருக்கு செலுத்துகிற, கர்த்தருக்கு கொடுக்கிற அந்த விஷயத்துல பழுதொன்று இருக்கக்கூடாது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். பழுது இருக்கக்கூடாது. நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறது, கர்த்தருக்கு தருகிறதுல அது அவலட்சணமா இருக்கக்கூடாது. பார்க்க இந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல நான் தவறாக நான் சொல்லல, நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக நான் சொல்லுகிறேன். இதெல்லாம் நம்ம கேட்டதுதான், கேட்ட காரியங்கள் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் திரும்ப நமக்கு கொண்டு வருகிறார். ஏனென்றால் நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். சபையிலே நாம் காணிக்கை செலுத்துகிறோம். உங்களை வருத்தப்படுத்தும்படி நான் சொல்லல, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்படி சொல்லுகிறேன். காணிக்கைகளை நாம் கர்த்தருக்கு நாம் செலுத்துகிறோம், தசம பாகங்களை நாம் கொடுக்கிறோம். சபையில் நாம் கொடுக்கிற காணிக்கைகள் நம்முடைய சபையிலே பொறுப்பாளர்கள், அதற்கென்று நாம் நியமிக்கப்பட்டவர்கள் அதை எண்ணுகிறார்கள். நான் சொல்லணும்னே இல்ல, முடிஞ்ச அவங்கள்ட்டே நீங்க கேளுங்க, வருகிற காணிக்கை அது எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கொஞ்சம் நியமிக்கப்பட்ட ஒரு இடத்துல கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. சில காணிக்கைகள் அந்த பணம் வெளியே மனுஷன் கூட வாங்க மாட்டான், அதை பார்த்துட்டு திரும்ப கொடுத்துறான். அது மாதிரி எத்தனையோ நான் வீட்டுல வச்சிருக்கிறேன். அது பேங்க்ல கொண்டு போய் மாத்தணும்னு சொன்னா கூட முடிய மாட்டேங்குது. பெட்ரோல் பங்க்ல கொடுத்தா அவன் திருப்பி கொடுத்துறான். ஒரு ஷாப்பிங்ல கொடுத்தா எப்படியாவது அதை மறைச்சு வச்சு இணைச்சு கொடுத்தா கூட கவுண்டிங் பண்ணும்போது அது மட்டும் தனியா எடுத்து கையில கொடுத்துறான். அந்த பணம் எனக்கு எப்படி வந்தது? சபையில காணிக்கையாக வந்த பணம். தேவ சொன்னமே, அதனாலதான் நான் சொன்னேன், நியமிக்கப்பட்ட இடத்துல கேளுங்க. நாம் கொடுக்கிற காணிக்கை ஏதோ எனக்கல்ல, ஏதோ நம்ம கொடுக்கணும், காயினை போல ஏதோ கொடுக்கணும்னு கொடுக்க கூடாது. ஏதோ நம்ம கிட்ட இருக்கு, இல்ல நம்ம ஆலயத்திற்கு போறோம், காணிக்கை பேக் நம்ம கிட்ட நீட்டிடுவாங்க, அதனால ஏதோ ஒண்ணு போடணும். இல்ல, நீங்க போடாம இருந்தாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். ஏன்னா உங்கள்கிட்ட இல்ல போடல, ஆனா இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒன்றை நம்ம போடும்போது வெளிய மனுஷனே அதை வாங்கலன்னா பரலோகத்துல தேவன் அதை அங்கீகரிச்சிருப்பாரா? நாம் போடுகிறது அது கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்ம எவ்வளவு போடுறோம் அது முக்கியம் அல்ல, அது பெரிதல்ல. ஆனா நாம் கொடுப்பது சிறந்ததா பழுதொன்று இருக்கக்கூடாது, அவலட்சணமாக இருக்கக்கூடாது. அதனாலதான் நான் சொல்லுவேன், நீங்க கர்த்தருக்கு காணிக்க செலுத்துறீங்க, இல்ல ஒரு தசம பாகம் கொடுக்குறீங்கன்னா அந்த நோட்டை பாருங்க. சில நோட்டுல ஹார்ட் வரைஞ்சி அதுல ஒரு அம்பு கொடுத்து அதுல இந்த பேரு அந்த பேரை போட்டு இணைச்சு அதுல இன்னும் சில ஆங்கில வார்த்தைகள், இதெல்லாம் நம்ம பார்த்து கொடுக்கிறோமா பார்க்காம அப்படியே போடுகிறோமா என்று நமக்கு தெரியல. ஒருவேளை நம்ம அதை பிள்ளைகளுக்கு கொடுத்தோமா அதை போடுறோமான்றது நமக்கு தெரியல. அதெல்லாம் அவலட்சணமான காரியங்கள். கர்த்தருக்கு நாம் கொடுக்கிற காணிக்கைகள் தசம பாகங்கள் இல்லை, பொருத்தனை காணிக்கைகள் இல்லாவிட்டால் உச்சிதமான பொருட்களாக இருக்கட்டும். சரி, கர்த்தருக்கு நாம் பொருத்தனை பண்ணினது இல்லாவிட்டால் நம்முடைய வீட்டிலே கர்த்தர் நமக்கு தந்த ஆசீர்வாதத்துல ஒன்றை நம் ஆலயத்துல கொண்டு வந்து அதை கர்த்தருக்கு நாம் கொடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு வாழைப்பழமானாலும் அதுல ஃப்ரெஷ்ஷா இருக்கான்னு பார்க்கணும். அரிசியா அதுல எறும்புகள் இல்லாம, அது போல நான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், மண்டுகள் இல்லாம பழுதொன்று இருக்கக்கூடாதுங்க, அவலட்சணமா இருக்கக்கூடாது. சில காணிக்கை பணங்களை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல நான் செபிப்பேன், ஆண்டவரே இதை கொடுத்த கரங்கள் நன்றாய் கொடுக்கும்படி அவருடைய கரங்களின் ஆசீர்வதியும். அப்படிதான் நான் ஜெபிக்கிறது.
அந்த நோட்டு நீங்க கர்த்தருக்கு கொடுக்கிறது ஆயத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா அதுதான் வரும். ஆனா நீங்க ஒரு ஆயத்தம் உங்களுக்கு இருந்துச்சுன்னு நினைச்சீங்க, நாளைக்கு கர்த்தரோட ஆலயத்திற்கு போறோம், ஒரு ஆயத்தம், ஒரு ப்ரிப்பரேஷன், அது கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்திலும் அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் இருந்துச்சுன்னா, உங்கள்கிட்ட வேற நோட்டே இல்லை அதுதான் இருக்குன்னா, நீங்க முன்னாடியே என்ன செய்வீங்கன்னா போய் மாற்றி வச்சுக்குவீங்க. பேங்க்ல போனா மாத்தி கொடுக்க போறாங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா பழுதும் அவலட்சணமும் உள்ளவைகளை யாதொன்றும் நம்ம என்ன செய்யக்கூடாது. கர்த்தருக்கு அந்த வசனம் சொல்லுது, பலியிட வேண்டாம். நம் கர்த்தருக்கு கொடுக்கிறது என்னங்க? பலி. வேதம் சொல்லுகிறது, அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு அது எப்படி இருக்கா? நீங்க கொடுக்கும் போதே அது அவர் எப்படி பார்க்கிறாரு? ஆமா, அது அவருக்கு தெரியும். நீங்க எதை அவருக்கு இப்ப நீங்க அதுல கொடுக்குறீங்கன்றது அவருக்கு தெரியும். நம்ம நினைச்சுக்கிறோம் கர்த்தர் கொடுத்துட்டோம், ஆண்டவர் பிரியப்படுவார், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆனா நீங்க கொடுக்கறதுல கர்த்தர் கவனிக்கிறான். எப்படி ஆபேலுடைய காணிக்கை கர்த்தருடைய கண்கள் கண்டதோ, அதே போல நீங்கள் அதை எடுத்து இது சபை காணிக்கைக்கு, இது ஆண்டவருடைய ஊழியத்திற்கு தசமமாக நீங்க எடுக்கிறீங்களோ, அப்பவே அவருடைய கண்கள் பார்க்குது நீங்க எதை எடுக்கிறீங்க அப்படின்னு. பழுதொன்று இருக்கக்கூடாது, கிழிஞ்சது இருக்கக்கூடாது. அவலட்சணமான காரியங்கள் அந்த நோட்ல இருக்கக்கூடாது, அவலட்சணமான காரியங்கள் இருக்கக்கூடாது. தேவச்சனமே, அது அருவருப்பு, அருவருப்பு. பழுதொன்றும் இருக்கக்கூடாது. ஆகவேதான் உன்னத பாட்டில் நம்ம வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், சூலமேத்தாளை பார்த்து இப்படியாக வேதம் சொல்லுகிறது, என் ரூபவதியே, உன்னில் ஒன்றும் பழுதொன்றும் இல்லை. எப்படி வார்த்தை சொல்லுது? உன்னில் பழுதொன்றும் இல்லை. அந்த மாதிரி ஆண்டவர் நம்மளையும் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லணும். உங்களையும் என்னையும் ஆண்டவர் பார்க்கும்போது அதை சொல்லணுங்க. என்னோட தாயார் மரித்தார்கள், நமக்கு தெரியும். அந்த அந்த சபையிலிருந்து எடுப்பதற்கு முன்பாக கடைசி ஒரு ஆராதனை நம்ம நடத்தினோம். அந்த ஆராதனையில ஒரு செய்தி கொடுத்தேன். எத்தனை பேர் நீங்க நினைவு வச்சிருக்கீங்கன்னு தெரியாது. ஆனா இந்த வார்த்தையை தான் அன்றைக்கு அவர்களுக்கு நான் செய்தியா கொடுத்தேன். நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. ஏன் அப்படின்னா, அவர்கள் மருத்துவமனைக்கு போவதற்கு முன்னதாகவே அவர்கள் வீட்டிலே செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் சரி செய்தாங்க. யார் இடத்துலலாம் வாங்கியிருந்தார்களோ அதெல்லாம் ஒரு 2 வாரத்திற்கு முன்னதாக கொடுத்து கிளியர் பண்ணியிருந்தாங்க. அதே போல யாரிடத்திலும் அவர்கள் வருத்தமோ சண்டையோ பிரச்சனையோ ஒன்றும் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. அவர்கள் அமைதலாகி விட்டாங்க. எல்லோருடனும் சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அங்கே அருகில் இருந்ததான புறஜாதி மக்கள் எல்லாரும் சொன்ன ஒரு காரியம், நேற்று இவர்கள் என்னை பார்த்து சிரித்தார்களே, இவர்களை நான் கடைசியை பார்த்தபோது இவர்கள் என்னிடத்தில் சிரித்து பேசினார்களே, இவர்களை நான் கடைசியை பார்த்தபோது என்னிடத்துல வந்து கொஞ்ச நேரம் உட்காருங்கள் என்று சொன்னாங்களே. இதுதான் மக்களிடத்தில் கேட்ட வார்த்தைகள். இப்படி அவர்கள் தன்னை முற்றிலுமாக எல்லாவற்றிலும் சரி செய்தார்கள். வீட்டிற்குள்ளேயும் தன் சரீரத்திலும் அவர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் சரி செய்து கொண்டார்கள். சரி செய்துட்டு ஒரு டைரி என் கையில கொடுத்தாங்க. இதுதான்ப்பா, இந்த டைரி நீ பத்திரமா வச்சுக்கோ. இதுதான் நான் இருந்த நாட்கள்ல என்னென்னலாம் செய்தேன், என்னென்னலாம் பண்ணேன். அதோ யாரும் உங்ககிட்ட வந்து இல்லாவிட்ட நம்மளோட வீட்டுல வந்து ஒருவரும் ஒன்றும் கேட்க கூடாது. கேட்டாங்கன்னா இந்த டைரியை பார். இப்படி அவங்க எல்லாத்தையும் பினிஷ், அப்படி முடிந்ததுன்னு எழுதி வச்சிருக்கிறார். அதனால்தான் அவர்களுக்கு அன்றைக்கு அந்த வார்த்தை எடுத்தேன், நீ பூரண ரூபவதி, பழுதொன்றும் இல்லை. அந்த அந்த மரணம் அங்கே அந்த ஆராதனை நடந்துட்டு இருக்கும் போது ஒரு ஊழியக்காரரும் அன்றைக்கு வந்தார். அந்த ஊழியக்காரர் அன்றைக்கு பேசும்போது அவர் சொன்ன ஒரு சாட்சி, எனக்கு தெரிந்த ஒரு ஊழியர் ஜெர்மன் தேசத்திலிருந்து எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். அவர் தொடர்பு கொண்ட போது அவர் என்னை கேட்டார், எப்படி இருக்கிறீர்கள், என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டபோது நான் சொன்னேன், இது போல எனக்கு தெரிந்த, எனக்கு அறிமுகமான என்னுடைய ஊழியருடைய துணைவியார் மரித்து போனார்கள், அவர்களை பார்க்கும்படியாக போகிறேன்
என்று சொன்ன மாத்திரத்திலே ஒரு நிமிடம் அந்த ஊழியத்திற்காக நாம் ஜெபிக்கலாமா என்று அந்த ஊழியர் சொன்னாராம். ஜெர்மன் தேசத்தில் இருக்கிற அந்த ஊழியர் சொன்ன போது அவர் அந்த ஜெபத்துல சொன்ன ஒரு காரியம், மரித்த அந்த போதகர், அந்த ஊழியக்காரர் அம்மா அவர்கள் தேவனோடு கூட இருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கிறேன். காரணம், அவர்களிடத்துல எந்த ஒரு பழுதும் இல்லை, அவர்கள் பரிசுத்தமாய் மரித்திருக்கிறார்கள் என்று. இது எத்தனை பேர் அவர் அன்றைக்கு சொன்னதை நீங்க கேட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. அன்றைக்கு அந்த ஊழியர் அன்றைக்கு அங்கே சொன்ன ஒரு காரியம். இன்றைக்கு தேவனுடைய ஜனமே, உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்படிதான் பார்த்து சொல்ல வேண்டும். உன்னில் பழுதொன்றும் இல்லை, பழுதொன்றும் இல்லை. நீ ரூபவதி, நீ பூரண ரூபவாதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை, உங்களிடத்தில் ஒரு அவலட்சணமும் இல்லை. கர்த்தர் சொல்ல முடியுமா? தேவ ஜனமே, ஆகவேதான் மோசே சொல்லும்போது அழகாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் நிறைய வார்த்தை சொல்லுகிறார். அதுல ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, Exodus chapter 8 verses 26 says like this. அதற்கு மோசே அப்படி செய்ய தகாது. எவ்வளவு அழகா அந்த வார்த்தை சொல்ற பாருங்க. அப்படி செய்ய தகாது. எதை சொல்ற தெரியுங்களா? அருவருப்பை செய்ய தகாது. எனக்குள்ளே, இஸ்ரவேலுக்குள்ளே, அவருடைய ஜனத்திற்குள்ளே அப்படி செய்ய தகாது. தேவனுடைய ஜனமே, அப்ப ஒரு கிறிஸ்தவர்களுடைய வீடு என்று சொல்லும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீடு, கர்த்தர் நாம் வாசம் பண்ணும்படி கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வீட்டில் நாம் வாசம் பண்ணுகிறோம்னா, அந்த வீட்டில் என்ன இருக்க கூடாதா? அருவருப்பு இருக்க கூடாது. அப்ப அருவருப்பு என்று சொல்லும் பொழுது அதில் முதலாவது ஒரு அருவருப்பு என்ன? கர்த்தருக்கு நாம் கொடுக்கிற, பலி செலுத்துகிற எந்த ஒரு காரியத்திலையும் பழுதும் அவலட்சணமும் இருக்கக்கூடாது. நான் ஒரே ஒண்ணுதான் உங்களுக்கு உதாரணத்திற்கு சொன்னேன். அந்த டேஷ்ல நீங்க என்ன வேணாலும் நீங்க அதுல போட்டுக்கலாம். இன்றைக்கு உங்களோட வீட்டிலே இருக்கக்கூடாத காரியங்கள் எதை நாம் வைத்திருக்கிறோமோ அது கர்த்தருக்கு அருவருப்பானது. பழுதான ஒன்றை, அவலட்சணமான ஒன்று நம்முடைய வீட்டில் இருக்குமானால் அது அருவருப்பு. அந்த அருவருப்பு நம்முடைய வீட்டில் நாம் கொண்டு வந்திருப்போமானால், இல்லாவிட்டால் நம்முடைய வீட்டில் அது இருக்குமானால், வேதம் சொன்னபடி அது நம்முடைய வீட்டில் அது சாபம். அது சாபம். நாம் ஆசீர்வாதத்திற்கு நாம் எத்தனை ஆண்டுகள் நாம் காத்திருந்தாலும் ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியாது. ஆசீர்வாதத்திற்காக நாம் என்ன உழைச்சாலும் அந்த உழைப்புக்கு தக்க பலன் நாம் பார்க்க முடியாது. நாம் நம்முடைய குடும்பத்திற்காக நாம் என்ன பிரயாசப்பட்டாலும் அந்த பிரயாசத்தோட பலன் நம்முடைய குடும்பத்திலிருந்து நாம் அதை கேட்க முடியாது. நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் என்னதான் நாம் ஆரோக்கியத்திற்குரிய காரியங்கள் என்ன எடுத்தாலும் சரீரம் ஆரோக்கியமாய் சுகமாய் இருக்காது. காரணம் அது சாபம். நான் சொல்லவில்லை, வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்ம பார்த்தோம். ஏனென்றால் கர்த்தர் அருவருக்கிற பலதும் அவலட்சணமான காரியத்தை நம்முடைய வீட்டுக்குள்ள இருக்குமானால், அதை கொண்டு வந்திருப்போமானால், இன்றைக்கு மோசே சொன்னது போல அப்படி செய்ய தகாது. செய்யாதபடிக்கு இன்றைக்கு நாம் அதிலே இருந்து ஒரு விடுபட, இன்றைக்கு நாம் அதை நிர்மூலமாக்க, இன்றைக்கு நாம் அதை அகற்ற, அதை இன்றைக்கு விட்டு திரும்ப இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு நம்முடைய வீட்டிலே கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டும். பழுதும் அவலட்சமான காரியங்கள் என்ன இருக்கு? கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் என்ன இருக்கு? அதை நம்ம வீட்டில் நம்ம கொண்டு வந்திருக்கிறோமா? அதை நம்முடைய வீட்டில் வச்சிருக்கிறோமா? இல்ல நாம் நம்மிடத்தில் அது இருக்கா? அதை நம்மிடத்தில் வச்சு நாம் அந்த வீட்டில் நாம் இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்க.
இன்னைக்கு பழுதொன்று இருக்கக்கூடாது. தேவ சொன்னமே, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். அவர் நம்மளை ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமாய் கர்த்தர் நம்மளை ஏற்படுத்தி அந்த ஆசீர்வாதங்களுக்கு உரியவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றி அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தரும்படி இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கர்த்தர் நம்மளுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்தவர்களுடைய வீடு என்று சொல்லும் போது இருக்கக்கூடாது என்று கர்த்தர் அருவருக்கிற எந்த காரியமும், அதுல பழுதும் அவலட்சணமான காரியங்கள் இருக்கவே கூடாது. அது எங்கேயாவது நம்ம மறைச்சு வச்சிருப்போம், எங்கேயாவது ஒரு ஓரத்துல வச்சிருப்போம். நம்முடைய கையில நம்ம உபயோகப்படுத்துகிறத நம்ம மொபைல் போன்ல வச்சிருப்போம். அடிக்கடிக்கு நம்ம உபயோகப்படுத்துகிற அந்த மொபைல் போன்ல அதை அடிக்கடிக்கு நம்ம அதை பார்க்கிறவர்களாய் நாம் இருப்போம், உபயோகப்படுத்துகிறவர்களாய் இருப்போம். எந்த காரியங்களும் அது பழுதும் அவலட்சணமான எந்த காரியம் நம்மளுடைய வீட்டில் இருக்குமானால் நீங்கள் சாபத்திற்குள்ளாக்காதபடிக்கு இன்றைக்கு அதை அகற்றி போடும்படி, அதை நிர்மலமாக்கும்படி, இன்றைக்கு நீங்கள் விட்டு திரும்பும்படி இந்த வேளை கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இது இருந்தா எனக்கு ஆசீர்வாதம் வரும், இது என் வீட்டுல இருந்தா எனக்கு எல்லா ஆசீர்வாதம் வரும். இது யாருக்கு என்ன தெரிய போகுது, இதனால என்ன, இது ஒண்ணு இல்ல, சும்மாதான் அப்படிதான் பார்க்கதான், ஆனா அது எனக்கு ஒரு நன்மை இருக்கு அப்படின்னு நம்ம வீட்டுல இல்லாவிட்டால் நாம் உபயோகப்படுத்துகிற எந்த ஒரு இதுலயும் இருந்துச்சுன்னா இன்றைக்கு கர்த்தர் அதை அருவருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமாய், ஆசீர்வாதம் உள்ளவர்களாய், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால் இன்றைக்கு உங்களை கர்த்தரிடத்துல ஒப்புக்கொடுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு அவர் பேசியிருக்கிறார். ஏன் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு சம்பவிக்கிற காரியங்களை ஏன் என்று ஒரு கேள்வியை வச்சுட்டு கீழே பதில்களை நீங்கள் அப்படியே ஆண்டோட்டை கேட்டீங்கன்னா இந்த காலங்களில் உங்களோடு கூட பேசினவர் உங்களோடு கூட அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பழுதும் அவலட்சணமான காரியங்களை நம்மிடத்துல இராதபடி, கர்த்தருக்கு அது அருவருப்பாய் இராதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற வீட்டை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களோட வீட்டிலே இருக்கக்கூடியவைகள், கடந்த நாட்களில் பார்த்த 7 காரியங்கள் இருக்கக்கூடியவைகள் என்ன, அந்த 7 நம்முடைய வீட்டில வைத்து இருக்கக்கூடாத, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசின இந்த வார்த்தைகள் இருக்காதபடி இன்றைக்கு நாம் நம்மை முழுவதுமாய் கர்த்தருடைய கரத்திலே கொண்டு வர்றேன், நம்முடைய வீட்டை கர்த்தருடைய கரத்துல கொண்டு வர்றேன். நம்ம முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போமா? சமயம் முடிந்தது. நாம் இருக்கிற இடத்துல நாம் எழுந்து நிற்போம். இதனோட தொடர்ச்சி வருகிற வாரத்துல உங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து பேசுவாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? தேவச்சனமே, கர்த்தர் உங்களுக்கு அழகான ஒரு வீட்டை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்கள் வாசம் பண்ணும்படி கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு வீட்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வீட்டுக்கு பேர் என்ன தெரியுங்களா? கிறிஸ்தவர்களின் வீடு. அந்த வீட்டிற்கு பேர் கிறிஸ்தவர்களின் வீடு. இந்த கிறிஸ்தவர்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடாத காரியம், இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பேசின இந்த வார்த்தை இன்றைக்கு நம்முடைய வீட்டில இருக்கும்னா, இன்றைக்கு நம்முடைய வீட்டில இருக்கும்னா ஆண்டவரத்துல ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரத்துல ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரத்துல ஒப்பு கொடுப்போமா? நான் உங்களை நிற்க சொல்லுகிறது நான் எப்பொழுதான் சொல்றேன், ஏதோ மௌனமா இல்ல, ஏதோ முடிக்கிறதுக்காக நான் நிற்க சொல்லல. உங்களை ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வரும்படியாக தேவச்சனமே, உங்களோட வீட்டை நீங்கள் எப்படி வச்சிருக்கிறீங்க? இருக்கக்கூடாதது உங்களோட வீட்டில நீங்கள் கொண்டு போயிருக்கீங்களா, வச்சிருக்கீங்களா? பழுதொன்று இருக்கக்கூடாது வீட்டுல, பழுதொன்று இருக்கக்கூடாது. அது கர்த்தருக்கு அருவருப்பானது.
பழுதொன்று இருக்கக்கூடாது. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Lord. நல்ல கனி கூடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கொடுக்கிற மரமாய் கர்த்தர் நம்மையும் நம்முடைய வீட்டையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்ல மரமாய் உங்களுடைய வீடு இருக்கா? நல்ல மரமாய் உங்கள் சரீரம் இருக்கா? நல்ல மரத்துல நல்ல கனியை பார்க்க முடியும். கெட்ட மரத்துல கெட்ட கனியை பார்க்க முடியும். ஓ, நம்முடைய வீடு நல்ல மரமாய் இருக்குமானால் அது நல்ல கனியை கொடுக்கும். நம்முடைய வீடு கெட்ட மரமாய் இருக்குமானால் அருவருப்பானதை யோசிச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கை எப்படி அன்றாட உங்களோட வாழ்க்கையை நீங்கள் எப்படி போறீங்க? எப்படி போய்கிட்டு இருக்கீங்க? உங்களை ஆண்டவர் பார்க்கும்போது நீங்கள் செய்கிற காரியங்கள், பண்ணுகிற காரியங்கள், பார்க்கிற காரியங்கள் உங்களை பார்க்கும்போது என் மகன் என் மகள் என்ன எனக்கு பிரியமானது எவ்வளவு அழகாக செய்யறாங்க பாருங்க அப்படின்னு பார்த்து சந்தோஷப்படுறாரா? இல்லாவிட்டால் கர்த்தர் அதை பார்க்கும்போது அருவருக்கிறாரா? கர்த்தர் உங்களை பார்க்கும்போது அவர் உங்களை அருவருப்பார்னா நிச்சயம் நீங்கள் இந்த பூமியிலே ஆசீர்வாதமாக அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியும். அதற்கு உதாரணமாக நீங்க நின்று கொண்டிருக்கும் போது நீங்கள் வீட்டில் போய் நிச்சயம் வாசித்து பாருங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் நீங்கள் மறக்காம நீங்கள் வீட்டிற்கு போன உடனே இதே உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் நிச்சயம் நீங்கள் வாசிங்க. நான் இங்கே நின்று கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தினதை நான் சொல்லுவது உங்களுக்கு அது புரியும். உங்களை நான் சாபமாக நான் பேசவில்லை, உங்களை ஆசீர்வதிக்கவே உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் எத்தனை காலம் நீங்கள் இப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள்? இன்னும் எத்தனை நாட்கள் நீங்கள் இப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள்? உங்களுடைய கடின இருதயத்தை இன்றைக்கு கர்த்தர் ஆவியானவர் மாற்றும்படி உங்கள் நிமித்தம் உங்களுடைய வீட்டிலே அருவருப்பை கொண்டு போகாதபடிக்கு, உங்களுடைய வீட்டிலே அருவருப்பு போகாதபடிக்கு, இருக்காதபடிக்கு, இருக்கக்கூடாதபடிக்கு காத்துக் கொள்ளும்படி கர்த்தர் ஆவியானவர் உங்களோடு அவர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நல்ல கனி கூட மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கூட எல்லாரும் பாருங்க. ராஜா வருகிறார், என்னென்ன பருவங்கள் இருக்கு, so
கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் சமாதான வழி நடத்துதல் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஷலோம். God bless you.